இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனம் வாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் கம்பெனியில் எப்படி நம்ம பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வரைக்கும் லோன் வாங்க முடியும், நெக்ஸ்ட் இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் இருந்ததுன்னா இதில் வந்து நம்ம லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், இதில் லோன் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா, இது தவிர வேறு என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 50,000க்கு மேலே அதிகபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள உங்களுக்கு லோன் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிச்சாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அண்ட் அதர் டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இதில் நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து வேரி பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50,000லேருந்து அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 16% அதிகபட்சம் 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் தான் இதில் டைமிங்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் வேரி பண்ணி இதில் செட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ இஎம்ஐ வரும் அப்படிங்கிறத இதிலேயே செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 16% வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 16%லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு லோன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது வந்து ஃபேக் தான். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20%க்கு மேலே தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணுறாங்க. அடுத்தது லோன் அமௌண்ட் மினிமம் 50,000லேருந்து அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் எடுக்கலாம். இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 2.5%லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% வரைக்கும் இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் எனக்கு வந்து 3.5% தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணாங்க. அதையும் உங்களுக்கு லைவாக போய் காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஸ்டார்டிங் இஎம்ஐ வந்து லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் க்ளோசிங் ஃபீ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய லோனை ஃப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் ஃப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2% போட்டிருக்காங்களா, இதுவும் வந்து ஃபேக் தான், இதுவும் வந்து ரியாலிட்டி கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 500 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த லோனுக்கு எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு. ஸோ இந்த லிங்க் தான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த எம்டி பிளேஸில் வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓடிபி ஜெனரேட் ஆயிரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு அடுத்தது கீழே கொடுத்துருக்கிற இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனுக்கு அலோ கேட்கும், அது வந்து அலோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேம், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன், நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் தான் செலக்ட் பண்ணேன், எனக்கு லோன் வந்து அப்ரூவ்ட் ஆக தான் செஞ்சுது. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் வித் பின்கோடோட என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயிலை ஃபெச் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் அப்புறம் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஷோ ஆகும். இது வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து சர்ச் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஈஸியாக லோன் வந்து அப்ரூவ் ஆகும் நான் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வேலை சிபில் ஸ்கோர் ரொம்ப டவுன் ஆகோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஏதாவது லோனை எடுத்துகிட்டு கரெக்டாக பேமெண்ட் அது பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு லோனை ஆப்பை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நான் வந்து எந்த ஒரு இன்கம் டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணலை. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிபில் ஸ்கோரை மட்டும் செக் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஃபெச்னு வந்துருச்சு, நம்மளோட சிபில் ஸ்கோரை வந்து ஃபெச் பண்ணிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால 50,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால இதில் பர்சனல் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோரல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வேரி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லோன் அமௌண்ட்டை செட் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 50,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால வேரி பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 12 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 24 மாதம் வரைக்கும் நமக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 3 லட்சம் ரூபாய் எடுத்ததுனால தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதிகபட்சமாக 24 மாதம்
மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகபட்சமாக 5 லட்ச ரூபாய் லோன் அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 3 வருஷம் வரைக்கும் 36 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 50,000 ரூபாய் லோனை வந்து செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 29% வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து 3 லட்ச ரூபாயை செட் பண்ணாலும் 29 தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதே இது 50,000 ரூபாய் எடுத்தாலும் 29% தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 2% அப்படிங்கிறதெல்லாம் ஃபேக் தான். ஸோ நமக்கு வந்து அதிகபட்சமாக 29% அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான வட்டி தான். இதெல்லாம் வந்து கம்மி அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இப்போ 50,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ 50,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம். இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 3.5%. ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 3.5% வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் 1,750 ரூபா பிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு 315 ரூபாய் பிடிக்கிறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் பிடிக்கிறாங்க. இந்த அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 47,435 ரூபாய் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இது போக இன்ட்ரெஸ்ட் ரேட் வேற. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50,000 ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எவ்வளோ வட்டி கட்டுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் நான் வந்து லோன் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு வந்து எவ்வளோ வட்டி மட்டும் கட்டுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2,770 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இஎம்ஐ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அதாவது 24 மாதம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து டோட்டலாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 66,480 ரூபா பே பண்ணுறோம். பட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபைனலாக இதெல்லாம் கழிச்சு போக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து இதிலேருந்து கழிச்சோம் அப்படின்னா 47,435 ரூபா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டி, ப்ராசஸிங் ஃபீ, ஸ்டாம்ப் டியூட்டி இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து 2 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா வட்டி மட்டும் 19,045 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ வந்து வட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து சேம் தான். ஸோ நம்ம வந்து 3 லட்ச ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வட்டியாக வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐ 3 லட்ச ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம். 24 மாதம் தான் இதில் அதிகபட்ச டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதிகபட்ச டைமிங்கை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 16,620 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 24 மாதம் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3,98,880 ரூபா நம்ம வந்து டோட்டலாக ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் 2,87,110 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம 3 லட்ச ரூபாய் லோனை 2 வருஷத்துக்கு இஎம்ஐயில் வந்து எடுக்கும்போது நம்ம வட்டி, ப்ராசஸிங் ஃபீ, ஸ்டாம்ப் டியூட்டி இதெல்லாம் சேர்த்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட் 1,11,770 ரூபாய் மட்டும் நம்ம வட்டியாகவே வந்து பே பண்ணுறோம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. வட்டி வந்து அதிகம்தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% அந்த மாதிரி கிடைக்குதுன்னா கூட நீங்கள் இதில் ட்ரை பண்ணுங்கள். வட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் எடுக்காமல் அதை வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றின லோன் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணாதீங்க. இதை வந்து டிக் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் டிக் பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிவிட்டு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கும் செட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லோனை வந்து என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் நிறைய ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்களோ அந்த ரீசனை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒய்சி டீட்டெயிலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்துட்டு டிஜிலாக்கரோட லிங்க் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் யூசிங் டிஜிலாக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற கேப்சா கோடையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேப்சா கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட டிஜிலாக்கரோட பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. வேற எந்த சேஞ்சஸும் பண்ண தேவை கிடையாது. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மொபைல்ல பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். நான் வந்து சிஸ்டத்தில பண்ணும்போது சிஸ்டம் கேமராவுல உட்கார்ந்து கரெக்ட்டா கேப்சர் பண்றது ரொம்ப ரிஸ்க்கா இருந்தது. ஸோ இந்த ரவுண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ் நல்லா கிளியரா இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கேப்சர் ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு கீழ குடுத்திருக்கிற சப்மிட் ஆப்ஷன கிளிக் பண்ணி சப்மிட் குடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா இல்ல ஓன் ஹவுஸ் வித் பேரண்டா இத வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இத வந்து செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லோன் டீட்டெயில் எல்லாமே ஓவராலா இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரூ. 3,00,000 லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 29% அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் வந்து 24 மாசம். ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 10,500 பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமான அமௌண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அந்த ரூ. 10,500 ஜிஎஸ்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,890 இது அத விட அநியாயம். அடுத்தது ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500. ஸோ இந்த 3 அமௌண்ட்ட பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரூ. 2,87,110 மட்டும் தான் நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட்டட் ஆகும். இது எல்லாம் ஓகே அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இத டைரக்ட்டா டிக் பண்ணீங்கன்னா டிக் ஆகாது. இதுல வந்து கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கீ பேக் ஸ்டேட்மெண்ட்ட வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த டிக் பாக்ஸ் டிக் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ லோன் எடுக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ வட்டி, எவ்வளோ இஎம்ஐ வந்து பே பண்றீங்க, எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ எல்லா டீட்டெயிலும் இதுவரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணல. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத வந்து மேல இருந்து கீழ வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ, ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வட்டியா பே பண்றீங்க, எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்றீங்க, இது எல்லா டீட்டெயிலுமே இதுல வந்து குடுத்திருப்பாங்க. இந்த ஷெட்யூல் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ எந்த டேட்ல வந்துட்டு ஆட்டோ டெபிட் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட்டட் பண்ணுவாங்க. அந்த டேட் எல்லாமே இதுல இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 5th டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஃபைனலா கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் ரீட் த கேஎஃப்எஸ் அக்ரீமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் நீங்க டிக் பண்ணீங்க அப்படின்னா டிக் ஆகும். இப்போ வந்து அக்ரி டு த லோன் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்டோட ஐஎஃப்எஸ்சி கோட மட்டும் என்டர் பண்ணணும். எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட வந்து என்டர் பண்ணி அந்த பேங்க வந்து பெச் பண்ணி இந்த இடத்துல வந்து காமிக்கும் எந்த பேங்க் அப்படிங்கிறத. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணணும் கீழ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க எடுக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட்ட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கான ஆட்டோ டெபிட்ட உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணியோ இல்ல ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியோ நீங்க வந்து செட் பண்ணணும். அத வந்து செட் பண்ணி சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான லோன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லா சப்மிட்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நம்ம வந்து அந்த ஆட்டோ டெபிட் வந்து செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா லோன் அக்ரீமெண்ட் ஃபார்ம் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சப்மிட் குடுக்கணும். சப்மிட் குடுத்ததுக்கு அப்புறமா இந்த லோன் அமௌண்ட் வந்து இமிடியேட்டா நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட்டட் ஆயிராது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் ஃபில் பண்ண நம்மளோட அப்ளிகேஷன் டீடைல், கேஒய்சி டீடைல் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அத ரீசெக் பண்ணி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பட்சத்துல லோன் அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட்டட் ஆகுறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7 ஒர்க்கிங் டேஸ் வந்து டைம் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் தான் 7 ஒர்க்கிங் டேஸ். அதுக்குள்ள உங்களுக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பட்சத்துல அன்னைக்கே உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது டாக்குமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, அத வந்து அப்டேட் வந்து பண்ண சொல்லுவாங்க. அத வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு லோன் வந்து சீக்கிரமா ப்ராசஸ் ஆகும். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பூனவாலா ஃபின்கார்ப்ல நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.